வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 2.1 அண்ட் 2.2 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ 2.1 ரொம்ப ஈஸி தான். கம்ப்யூட் த கரண்ட் இன் த வயர் இஃப் த சார்ஜ் ஆஃப் 120 கூலும் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ காப்பர் ஒயர் இன் 1 minute. கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சார்ஜோட வேல்யூவும் டைமோட வேல்யூவும் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Q டிவைடட் பை T. இந்த ரெண்டு வேல்யூவும் நம்மக்கிட்ட டைரெக்டாக இருக்குது. ஸோ Qவோட வேல்யூ வந்து 120, அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் டைமோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். டைம் ஆல்வேஸ் செகண்ட்ஸில் தான் இருக்கணும். அதனால் 1 minute is equal to 60 seconds. ஸோ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 120 60ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 0 கேன்சல் ஆயிரும். 1 6 is 6, 2 6 are 12, 2 ampere. அவ்வளோதான் சம், அவ்வளோதான் பேசிக் சம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்கலாம் ஒன் வேர்டில் இந்த வேல்யூவை மாற்றி கேட்கலாம். ஸோ ஃபார்முலா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு யூனிட்டுலாம் இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸாம்பிள் 2.2 பார்க்கலாம். In an electric field of magnitude 570 Nc power minus 1 is applied in a copper wire, find the acceleration experienced by the electron. Acceleration ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சலரேஷன் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற வேல்யூவை முதல்ல எழுதிக்கலாமா? ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to 570 எழுதியாச்சு. ஸ்மால் e அப்படிங்கிறது என்னது, மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் 1 எலக்ட்ரான். இது கண்டிப்பாக இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். இது சம்மில் கொடுக்கவே இல்லையே சார். ஸோ இது வந்து கண்டிப்பாக மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. 1.6 into 10 to the power of minus 19 கூலும். அண்ட் m அப்படின்னு இன்னொரு வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் த மாஸ், the mass of the electron. இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும், மெமரபுளாக இருக்கணும். 9.11 into 10 to the power of minus 31 kg. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச நியூட்டனோட பேசிக் ஃபார்முலா F is equal to m into A. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபோர்ஸ். ஓகேவா, இங்கே ஃபோர்ஸ் வந்து எது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பெரிய மேக்னிடியூட் வேல்யூவோட ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே வந்து என்னது, ஃபோர்ஸ். அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா, இ இன்ட்டு இ, ஸ்மால் இ இன்ட்டு கேபிட்டல் இ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல், இந்த ரெண்டு வேல்யூவையும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற எம்மை அடுத்த சைடு கொண்டு வாங்க. அப்போ அது டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிட்டல் ஈக்கு வேல்யூ இருக்குது, ஸ்மால் ஈக்கு வேல்யூ இருக்குது. நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் மாஸ் எம்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 570ஐயும் 1.6ஐயும் என்ன செஞ்சுருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 570 1.6. ஃபஸ்ட்டு நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 42 2 வரும், ரிமைனிங் 4 34. அப்புறம் 570 வரும். 0 7 5 ரைட். 0 2 11க்கு 1 மீதி 1 4 9 1 2. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். கரெக்டு தானா? பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். அதனால் 912 இந்த வந்துருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 912 9.11 என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் டெசிமல் வேல்யூ பாயிண்ட் வச்ச நம்பர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை ஹோல் நம்பராக என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி மல்டிப்ளைடு பை 100. ஓகேவா, கீழே இருக்கிற 9.11
100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 911 ஆயிரும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும், அது ஹோல் நம்பராக மாறிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 இருக்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் 100, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் 1000, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருந்தால் 10,000. ஸோ நான் டினாமினேட்டரில் 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். 9.11 என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 911 டெசிமலில் இருந்த ஒரு வேல்யூ இப்போ ஹோல் நம்பராக மாறிடுச்சு. ஸோ அதை மட்டுமே மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் கண்டிப்பாக என்ன செய்யணும், 100ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 100 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் 912 இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 911 இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டும் பக்கத்தில் தான், ஒரு வேல்யூ தான் கம்மியாக இருக்குது. அப்போது இதை 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா வைக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2 டிஜிட் தான். இதையும் கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும், ரைட்? ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவை இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அப்போ 1.001 இதே சம் தான் கேட்க போகிறாங்க, வேல்யூ மாறாமல் தான் என்ன செய்ய போகிறாங்க, கேட்க போகிறாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம், இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா 912 911ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா அக்யூரேட்டான வேல்யூ வருமா சார்? வரும். ஆனால் 1.001 கன்ஃபார்மாக வரும். ஆனால் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். தேவையில்லாமல் அந்த டைமை அந்த இடத்துல எக்ஸாம் ஹாலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய டைமிங்கை எக்ஸாம் ஹாலில் சேவ் பண்ணலாம். மேலே 912 இருக்குது, கீழே 911 இருக்குது. கண்டிப்பாக கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1.00 சம்திங் தான். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 10 to the power மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு -19 இருக்குது, ஒரு 31 இருக்குது. நம்ம ஒரு 100 சேர்த்தோம், 912 பக்கத்தில் ஒரு 100 சேர்த்தோம். அந்த 100 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அந்த வேல்யூவே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 10 to the power of -19, வெயிட். ஸோ இங்கே ஒரு 100, அந்த 100 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போது 10 to the power of -19 ப்ளஸ் இந்த -31 வந்து நியூமரேட்டருக்கு போயிருக்கு, அதனால் அது +31 ஆயிடுச்சு. இங்கே இருந்த ஒரு 2. இப்போ ப்ளஸில் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 33. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, பெரிய நம்பரோட அடையாளம். 33லேருந்து 19 கழிக்கணும், கண்டிப்பாக 14 கிடைக்கும். 33லேருந்து 14 கழிப்போம். 13க்கு 4 போக, சாரி 13லேருந்து 4 போக, சாரி நான் தான் மாற்றி எழுதிட்டேன். 33லேருந்து 19 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 13ல் 9 போக 4, இங்கே 2 இருக்கும், 2ல் 1 போனால் 1. 10 to the power of 14 வந்தாச்சு. யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்சிலரேஷன், அதனால் ms power -2. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.